ம். அண்ட் நூர் அகமது அவங்க பிக் பண்ணது கரெக்டாக இருந்தது. ம். ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை போட்டு அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது அண்ட் ரேச்சின் ரவீந்திரா 4 ஸ்பின்னரை வச்சு ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டு கரெக்டாக பண்ணாங்க. அந்த ஹோம்ஒர்க் நல்லா பண்ணிட்டாங்க. இந்தியன் டீமில் ரெகுலர் ஓப்பனர் இருக்கிற ஆள் வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது. மேபி மும்பை டீமில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ஓப்பனிங் இறக்கிருக்காங்க. ஓகே, ராகுல் திரிபாதி அஸ் ஓப்பனர் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டினபிளான ஒரு டெசிஷனா நிறைய பேர் சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அதுல? அவர் டீமில் 11 எடுத்ததே தப்பு, ம். ஓப்பனிங் அமிச்சு இன்னும் தப்பு. இஸ் அ வெரி வெரி ஆர்டினரி பிளேயர். ம். அவரும் சரி, தீபக் கூடாவும் சரி. ம். இன்ஃபேக்ட் ஆப்ஷனில் அவங்க எடுத்ததே எனக்கு பிடிக்கல. புதுசாக ஒரு பையன் விக்னேஷ்னு ஒரு பையன் வந்து நல்லா போட்டிருக்கான். தீபக் சஹார் he tried his best and bowled well. ம். பட் அவர் இவ்வளோ தூரம் ஃபிட்டாக ஒரு ஸ்பீடு bowling போட்டது பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல அவர் ஃபிட்டாக bowling போட்டு. ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு கன்வின்சிங்கான வின் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 விக்கெட் வித்தியாசம் இருந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 5 பால்மே மிச்சம் இருந்தது. அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய அதை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். யார்கிட்ட அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி அவர்களோட. வணக்கம் சார். வணக்கம் சார் ஆர் ஆக்சுவலா யூ ஹாப்பி? சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க. எஸ். ஆமா சார். இந்த வின் அஃப்கோர்ஸ் ஒரு அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் அதுக்குள்ள இருக்கிற அந்த ரைவல்ரி அதெல்லாமே ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இதுல 2 டீம்ஸ்லயுமே சில நிறை குறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தான் இருக்குது. நம்பர் 1 நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ராகுல் திரிபாதி அஸ் ஓப்பனர் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டினபிளான ஒரு டெசிஷனா நிறைய பேர் சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அதுல? பேட் மூவ். ஓகே. ஒய் சோ சார்? ஒரே வார்த்தை, அவர் டீமில் 11 எடுத்ததே தப்பு, ம். ஓப்பனிங் அமிச்சு இன்னும் தப்பு. ஓகே. இஸ் அ வெரி வெரி ஆர்டினரி பிளேயர். ம். அவரும் சரி, தீபக் கூடாவும் சரி. ம். இன்ஃபேக்ட் ஆப்ஷனில் அவங்க எடுத்ததே எனக்கு பிடிக்கல. ஓகே. 2 பேர். அண்ட் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனர் ஒருத்தரும் இருக்கிறாரு. இம்பாக்ட் பிளேயரா இந்த மேட்ச்ல விளையாடினாரு. ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட அகேம் 4 பால்ஸ் 0 ரன்ஸ். ஸோ அவர் ஆஸ் அ பேட்டரா இருக்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அட் த சேம் டைம் ரோஹித் சர்மாவும் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றது, அதாவது வென் மும்பை இந்தியன்ஸ் இஸ் பவுலிங், ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு லீடரை கிரவுண்ட்ல இருந்து வெளியே உட்கார வைக்கிறது, இது மாதிரியான 2-3 டெசிஷன்ஸ் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் இதுல என்ன சார் இருக்கு? இல்லை சார், ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா பேட்டிங் எடுத்துட்டாக்க ம். அவர் வந்து சுத்தமாக அவருக்கு டிஃபென்ஸே இல்லை. ம். ஓகே, ஒரு பால் கூட டிஃபென்ஸ் ஆட மாட்டேன்றது. ம். அந்த 2-3 பால் டிஃபென்ஸ் ஆட ட்ரை பண்ணாரு, கன்வின்சிங்காக இல்லை. ம். அதுக்கப்புறம் உடனே ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் தலையை தூக்கி டிரைவ் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ம். அண்ட் he was caught at ஷார்ட் மிட் விக்கெட். ஸோ Yeah. இதெல்லாம் வந்து சரி வராது. ஏன்னா பிகாஸ் இந்தியன் டீமில் ரெகுலர் ஓப்பனராக இருக்கிற ஆள் வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது. மேபி மும்பை டீமில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ஓப்பனிங் இறக்கியிருக்காங்க. ஓகே, 1. ம். செகண்ட் வந்து அஹ், அந்த மாதிரி பேட் ஷாட் கொடுத்தாக்க சீசன் பிகினிங்கில் ம். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளாடணும். ஓகே. அவரும் சரி, இந்த ஃபிங்கிள்டன் சரி, ரிக்கல்டன் சரி, யா. சாரி, ம். அவரு வந்து எங்கோ போகிற பாலை போய் கட் பண்ணி உள்ளே இழுத்து விட்டு ம். போடலானாரு. Yeah. அண்ட் இன்ஃபேக்ட் கலீல் அஹமட் 2 விக்கெட்டுக்குமே நாட் அ குட் பால். ஓகே, ஓகே. இவங்க பேட்ஸ்மேன் மிஸ்டேக். ம். மொத்தத்தில் வந்து இப்போ இந்த சைடு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நாட் அ குட் சைட் பிகாஸ் மெயின் ரீசன் பும்ரா இஸ் நாட் தேர். ஓகே. ஓகே, ஹார்திக் பாண்டியா வேற இல்லை. ம். அண்ட் ஆல்ரெடி டீம் வந்து ரொம்ப டிப்ளீட்டடாக இருக்கு. ம். அங்கே ஒரே டிபெண்டபிள் பிளேயர்னாக்க திலக் வர்மாவத்தில் தான். ம். ஓகே, ஸோ அதனால ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் செலெக்ஷன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் டீம். ம். ஓகே சார். ஓகே, ம். அண்ட் இதில் வந்து அந்த போலர்ஸும் அவ்வளோ பிரமாதமாக போடலை. ம். சாண்ட்னர் வந்து நிறைய எதிர்பார்த்தோம் ரொம்ப. பட் சாண்ட்னர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் தவிர மொத்த ஓவரில் நல்லா போட்டார். ம். இப்போ புதுசாக ஒரு பையன் விக்னேஷ்னு ஒரு பையன் வந்து நல்லா போட்டிருக்கான். Yeah. ம். ஓகே, பட் அதர்வைஸ் வந்து தீபக் சஹார் he tried his best and bowled well. ம். பட் அவர் இவ்வளோ தூரம் ஃபிட்டாக ஒரு ஸ்பீடு bowling போட்டதே பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல அவர் ஃபிட்டாக bowling போட்டு. ம். எப்பவுமே 2 பாதி ஓவரில் உள்ளுக்கு போயிடுவார் அவர், அந்த மாதிரி பிளேயர் அவர். ம். இந்த தடவை வந்து ஃபுல் இது மேட்ச் இருந்திருக்காரு, அது பெரிய விஷயம். ஓகே. ஓகே. வில் ஜாக்ஸ் bowling அந்த மாதிரி 100 பேர் இருக்காங்க சார் மும்பைலேயே bowling போடுறதுக்கு.
ம். வெரி ஆர்டினரி bowler. அவருக்கு எப்படி அதுவும் அவருக்கு ஒரு விக்கெட் கொடுத்தான் பாருங்க சாம் கரன், அது சொல்லுங்க. ம். ஓகே. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்ட் மேட்ச் மாதிரி இருந்தது. ஓகே. இவங்க திரிபாத்தி வந்து ஆட தெரியாமல் ஆடிட்டு, அப்புறம் ஹூடாகும் ஆட தெரியல. ம். அதுக்கப்புறம் கடைசியில் 6 விக்கெட், 150 ரனுக்கு 6 விக்கெட். அதுவும் ரச்சின் ரவீந்திரா இல்லைன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ருத்துராஜ் அஃப்கோர்ஸ் பிரமாதமான இன்னிங்ஸ் ஆடினார், ம். கிளாஸி இன்னிங்ஸ். பட் ரச்சின் ரவீந்திரா தான் பேக் போன் மாதிரி இருந்து இது பண்ணார். ம். விக்கெட் வந்து சிஎஸ்கே கிளியராக ஸ்பின்னர்ஸ் விக்கெட் பண்ணிட்டாங்க. ம். ஓகே. ம். அண்ட் ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது, சரியான்னு தெரியும் அவங்களுக்கு. ஓகே. ம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க 4 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க யா. டீமில். ம். அதில் 3 தான் யூஸ் பண்ணாங்க, ஒருத்தர் யூஸ் பண்ணல. ம். அண்ட் மற்றபடி வந்து இவங்க 4 பேரும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பின்னர்ஸ். ம். ஓகே. பிறகு மும்பையில் வந்து தே மேட் எ மிஸ்டேக், தே டிட் நாட் டேக் கரண் சர்மா. ஓகே. ஓகே. அவர் எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸ்பின்னர்ஸ். ஸோ ம். மொத்தத்தில் வந்து அவங்க வந்து எதுவும் பேர் சத்யநாராயணன் ஒரு யா, போலர் எடுத்தாங்க. சத்யநாராயணன் ராஜு. வெரி ஆர்டினரி பிளேயர். அதெல்லாம் அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ம். நம்ம வந்து இந்த யா. டீம் ஐபிஎல் டீம்ல வந்து 4 ஃபாரினர்ஸ், ம். 3 குட் பிளேயர்ஸ். அவ்வளவுதான், 7 பேர் தான் நல்ல பிளேயர், மீதி 4 வேஸ்ட். ம். சப்ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ். தே டோன்ட் டிசர்வ் டு பி பிளேயிங் ஐபிஎல் டீம். ஓகே. அந்த மாதிரி வெரி ஆர்டினரி, ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி லோ இன் ஐபிஎல். ம். ஓகே. ஸோ தே ஷுட் இன்க்ரீஸ் த ஃபாரின் பிளேயர்ஸ் டு 5 ம். அப்படின்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. யா. ஸோ அந்த மாதிரி அதுதான் ரீசன். இந்த இந்த இதுதான் பாருங்க, நீங்க 2 டீம்லயும் ஆர்டினரி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ம். ஓகே. அண்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸோட கேமை பத்தி பார்க்கும்போது அவங்களுடைய லோவர் ஆர்டர்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோருக்கு மாறினதை நம்மளால பார்க்க முடியுது. பீட் அவங்களோட மிடில் ஆர்டர்லயுமே என்னன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டனா, ஆஃப்கோர்ஸ் ஒரு கேப்டனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி வரும். ஆஸ் அ பேட்டராகவே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை அவர் திருப்பி கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு இது வரதான் சரி சார். அவரு வர வர பயங்கர கேர்லெஸ் ஷாட்ஸ் அடிக்கிறாரு. ம். இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் ரிஸ்க். ம். அண்ட் ரோஹித் சர்மா அவரும் போட்டி போட்டுன்னு எந்த பால் அவுட் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ம். அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் த சைட். ம். திலக் வர்மாவே வந்த உடனே, நானும் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவரை ஒரு 3-4 மேட்சா. ம். வந்த உடனே டேஞ்சரஸ் ஷாட்ஸ் அடிக்கிறார். ம். இன்னைக்கு வந்து செகண்ட் பால் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறார். ம். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் வந்து இறங்கி சுத்துறாரு, அது ம். பட்டு 4 ரன்ஸ் போகுது. ம். தட் இஸ் நாட் த வே டு பிளே. ம். கவாஸ்கர் பாஷையில் சொல்லணும்னாக்க ஸ்டூபிட் ஸ்டூபிட் ஸ்டூபிட். ஓகே. இது ம். ஓகே. சி இந்த சைடு வந்து நீங்க பாத்தங்க முதல்ல ம். இந்த மேட்ச், ஹைதராபாத் மேட்ச், ம். ஒவ்வொருத்தரும் எப்படி ஆடுறாங்க பாருங்க. ம். அஹ், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், யா. என்ன ஒவ்வொரு, அப்புறம் நிதிஷ் ரெட்டி, எல்லாருமே 200+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சுட்டு விளாடுறாங்க. எஸ். இன்னைக்கு மேட்ச்ல இருந்து 200+ ஸ்ட்ரைக் ரேட் ஒவ்வொருத்தரும், எல்லா பேட்ஸ்மேன் விளாடுற பேட்ஸ்மேன் எல்லாருமே 200+. யா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க மும்பை ஆகட்டும் சென்னை ஆகட்டும் சரியா விளையாடல. ம். ஓகே சார். சப்ஸ்டாண்டர்ட் தான். ம். அண்ட் கடைசியா நான் ஒரே ஒரு கொஸ்டினோட முடிக்கிறேன். ரெண்டு டீமும் என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, எந்தெந்த விஷயங்களை அவங்க மாத்திக்கிட்டா மூவிங் ஃபார்வர்ட் அவங்களால இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது சிஎஸ்கே பிளான் கரெக்டா இருந்தது. ம். ஒன்லி திங் அவங்க 11 செலெக்ஷன் தான் நாட் குட். ஓகே. ஓகே. ம். ஏன்னா பத்திரா நான் இல்லை, அதனால தே பிளேட் தட் எல்லிஸ்ன்னு நினைக்கிறேன். ம். ஓகே. ம். அண்ட் நூர் அகமட் அவங்க பிக் பண்ணது கரெக்டா இருந்தது. ம். ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை போட்டு அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமட் அண்ட் ரேச்சின் ரவீந்திரா 4 ஸ்பின்னரை வச்சு ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டு கரெக்டாக பண்ணாங்க. அந்த ஹோம்ஒர்க் நல்லா பண்ணிட்டாங்க. ம். ஒன்லி திங் இது அவங்க பேட்டிங்ல வந்து தூக்கி அடிச்சு 2-3 பேர் அவுட் ஆனாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் துபைக்கு அன்னசரி அவுட் ஆயிருக்க வேண்டாம். ம். அது மாதிரி 2-3 விக்கெட் வந்து அன்னசரியாக த்ரோ பண்ணாங்க. ம். மற்ற அதர்வைஸ் வந்து தே டிட் அ குட் ஜாப். ஓகே. ம். ஓகே. பட் 11 செலெக்ஷன் வந்து நோ எக்ஸ்கியூஸ். ஓகே. போத் திரிபாதி அண்ட் நம்ம ஹூடா 2 பேரும் தே டோன்ட் டிசர்வ் டு பி இந்த 11. ஓகே. ஓகே சார். அண்ட் அபவுட் மும்பை இந்தியன்ஸ் சார்? மும்பை இந்தியன்ஸ் நிறைய மிஸ்டேக். ம். அவங்களுக்கு வந்து பும்ரா ஹர்திக் இல்லைன்னா ஒரு சைடு ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ம். ரெஸ்பான்சிபிளா விளாடணும் போத் ரோஹித் அண்ட் சூரியகுமார் யாதவ். ம். அவங்க 2 பேரும் அவங்க நேம் வந்து பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு, ம். ரிப்பேர் ஆயிடுச்சு. ம். ஸோ அந்த ரேட்ல போச்சுனாக்கா அவங்க இந்தியன் டீம்ல இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா. ஓகே. அண்ட் ஆல்சோ அந்த ஓப்பனிங் அந்த ஃபாரினர்ஸ் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ். வில் 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 ஜாக்ஸ், அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் குட் எனஃப் டு பி ஃபாரினர் ஃபாரின் பிளேயர்.
ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்களோட டைம் தேங்க்யூ. ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச்.